ஹாய், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நீங்கள் ஒரு நகை ஸ்கீம் போட போகிறீங்க. அதாவது நகை சேமிப்பு திட்டம் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த கடையை செலக்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடை செலக்ட் பண்ணுறது தான் நம்ம நகைன்றது வீட்டுக்கு வருமா, இல்லை அந்த பணம்ன்றது ஒட்டுமொத்தமாக கடைக்காரங்களே வச்சுக்குவாங்களா அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ஒரு சில பேர் சிரிப்பு வரலாம். அது எப்படி ஏன் பணத்தை ஒரு கடைக்காரர் வச்சுக்குவாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நடக்கும். நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே. நம்ம மதுரையில் பிரணவ் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு டாய் ஸ்டோர் இருக்குது. அந்த பிரணவ் ஜுவல்லர்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆஃபர்ஸு, அவ்வளோ ஸ்கீம்ஸ் போட்டிருந்தாங்க. மக்கள் நிறையா பேர் போய் அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. மாதம் சம்பாதிக்கக்கூடிய 1000, 2000, 5000ன்னு சொல்லி மிச்சப்படுத்தி அதெல்லாம் ஒரு ஸ்கீமாக போட்டு அவங்க அந்த அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு அளவில் அவங்க லாபம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அந்த கடைக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பணம் போட்டு சேமித்தாங்கல்ல, சேமித்தவங்களுக்கு இப்போ வரைக்கும் பணம்ன்றது கிடைக்கல. அதனால தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கடையை செலக்ட் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடை செலக்ட் பண்ணுறதுல 3 விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த கடை பெரிய நெட்வொர்க்காக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேனே. நீங்கள் தனிஷ் எடுத்துக்கோங்க. தனிஷ் அப்படின்றது அது சிம்பிளாக அது ஒரு கடை கிடையாது. அது ஒரு பெரிய நெட்வொர்க்கில் அது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிளை, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பணம் கண்டிப்பாக அது நகையாக மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸு, பெரிய பெரிய ஜுவல்லரி கடை எல்லாமே பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும். பெரிய ஒரு செயின்ன்றது இருக்கணும். பெரிய செயின் அப்படின்னா பெரிய நெட்வொர்க்கு. அந்த அந்த கடைன்றது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். இல்லை அந்த கடையே பேரில் 100 கடை இருக்கும். அது இந்தியாவில் இருக்கும், யூஎஸ்ஏவில் இருக்கும், யூகேயில் இருக்கும், இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கடை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் சிட்டிலேயோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு கடையில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய செயின் இருக்கக்கூடிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய கடை அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரின்றது இருக்கணும். ஹிஸ்ட்ரி அப்படின்னா அந்த கடை ஆரம்பித்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு 20 வருஷம், 15 வருஷம் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்பலாம். இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த கடை ஒரு 15-20 வருஷம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கடையில் நீங்கள் நகை சீட்டுன்றது போடலாம். மூணாவது, நல்ல ரெப்யூட்டேஷன். ஒரு சில கடைகள் பெரிய கடைகளாக இருக்கும். அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் 12 வருஷம் கூட ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கடையில் வாங்கின ஒரு சில நகைகள், எல்லா நகைகளையும் சொல்லலை, ஒரு சில நகைகள் ஏதோ உள்ளுக்குள்ளே அரக்கு வச்சு அடைச்சதாவோ, இல்லை உள்ளுக்குள்ளே க்ளே வச்சு அடைச்சதாவோ, இல்லை அந்த கோல்டோடைய குவாலிட்டியிலே ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை நோக்கி போகவே போகாதீங்க. அந்த மாதிரி கடைகள் இருக்கான்னு கேட்டால் பெரிய கடைகளே இருக்க தான் செய்யுது. பெரிய கடையாக இருந்து அது போலியான தங்கத்தை விற்கக்கூடிய ஒரு கடையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த அந்த கடை பக்கம் நீங்கள் போயிடவே கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே யாரும் போலியான தங்கத்தை போய் விருப்பப்பட்டு வாங்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஏமாற்றப்படுவோம். இப்போ ரூல்ஸுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, உண்மைதான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ விற்கிறது எல்லாமே 916 மட்டும் தான் விற்கணுன்றதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இதையும் மீறி ஒரு சில சின்ன சின்ன கடைகளில் 82%, 85%, 90% பியூரிட்டியில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரிய கடைகளுக்கு போங்க, சின்ன கடைகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு ஸ்கீமை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது. வேஸ்டேஜ்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நான் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஒரு சில கடைகளில் 10% வரைக்கும் நீங்கள் பொருள்ன்றது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு சில கடைகளில் 22% வரைக்கும் தருவாங்க. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நீங்கள் ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃப்ரீ கிஃப்ட்டு, போனஸ், இதுக்காக ஒரு கடையை செலக்ட் பண்ணுறதுன்றது தப்பான விஷயம். நீங்கள் ஒரு நகை சீட்டு போடுறதே வேஸ்டேஜ் எந்த கடையில் இல்லாமல் இருக்கோ அந்த கடையில் தான் நீங்கள் நகை சீட்டு போடணுமே தவிர, எந்த கடையில் கிஃப்ட் அதிகமாக தராங்களோ அந்த கடையில் கொண்டு போய் நீங்கள் நகை சீட்டுன்றதை போடக்கூடாது. ஒரு பெரிய கடையில் போய் நீங்கள் தங்க நகை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் எல்லா நகைகளுமே 10, 12, 15, 17 இப்படி தான் இருக்கும். இத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் தான் அவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 22% வேஸ்டேஜ்ன்றது ஆக்சுவலாக ஒரு
நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓகேப்பா இது வந்து 20% இருக்குது, ஓகே இது 17% இருக்குன்றதை வந்து நம்ம ஃப்ரீயாக அந்த இடத்துல நம்ம பிடிச்ச மாதிரி நகை எடுக்கலாம். ஆனால் அந்த 12%க்குள்ளே தான் ஒரு தங்க நகை எடுக்கணுன்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நகை வந்து 13%, 14% வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, ஐயோ 2% வேஸ்ட்டாக போகுது, அதனால் பிடிச்ச நகை கூட எடுக்காமல் ஏதோ ஒரு நகை ஒன்று வாங்கணுன்றதுக்காக வாங்கிட்டு வருவோம். யார் வந்து வேஸ்டேஜ்ன்றது வந்து ரொம்ப அதிகப்படியான அளவில் இந்த டிஸ்கவுண்ட்டுன்றது தராங்களோ அவங்கள நோக்கி போங்க, ஃப்ரீ கிஃப்ட்டை நோக்கி போகாதீங்க. எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படியான ஆஃபரு, அது என்ன கடனே தெரியாத ஒரு கடையாக இருக்கும். அந்த கடையில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு போனஸ் தருவாங்க, நம்ப முடியாத அளவுக்கு கிஃப்ட் தருவாங்க. அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் ஒரு கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போடுற பணத்தை மறந்துடணும் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கடை ஆரம்பித்தாலும் சரி, நான் கடை ஆரம்பித்தாலும் சரி, இல்லை தனிஷ்காரங்களே வந்து கடை ஆரம்பித்தாலும் சரி, யார் கடை ஆரம்பித்தாலும் அவங்கவுங்க லாபம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் கடைன்றதை ஆரம்பிக்கிறாங்கன்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அன்னைக்கான தங்கத்தோடைய விலைன்றது வந்து 14,000 விற்கிது அப்படின்னா 13,500 நீங்கள் தங்கத்தை கேட்டீங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்க தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நகையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கடைக்காரங்களுமே வந்து அவ்வளோ பெரிய கடையை திறந்து வச்சுட்டு அத்தனை பேர் வேலைக்கு வச்சு வரவங்களுக்கு உள்ளே வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில், காஃபி, ஜூஸுன்னு எல்லாம் கொடுக்குறது எல்லாமே வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அந்த காசு எல்லாத்தையுமே நம்மக்கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. அதனால் நகை சீட்டுன்றதை நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக எந்த நகை கடைன்றதை பார்த்து, எந்த ஸ்கீம்ன்றதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க. போனஸ்க்காக வந்து கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. என்னையை பொறுத்தவரை நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் செலக்ட் பண்ணுறது வந்து ஒரே ஒரு கடை தான், கல்யாண் ஜுவல்லர்ஸு. நான் இதுக்கு முன்னாடி 2 கடையில் போட்டிருக்கேன், பெரிய பெரிய கடைகளில் போட்டிருக்கேன். அந்த கடையில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு சின்ன கடை 10க்கு 10 ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய கடை. அதாவது அந்த கடையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த கடையை ஏமாற்றினாங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நான் அந்த ஏமாற்றின அந்த கதையை வேணால் சொல்கிறேன், அந்த கடையோட பேரை நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த ப்ரூஃப் இல்லாமல் ஒரு கடையோட பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆயிரும். நான் சஜஸ்ட் பண்ணுறது கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு 3 வருஷம் நகை சீட்டுன்றது போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த கடையிலேருந்து நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், அந்த நகையோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் இப்போயுமே போட்டு கரண்ட்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஏமாந்த கதையெல்லாம் கூட நான் அடுத்த ஒரு வீடியோவில் கூட பண்ணுறேன். நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோன்றதை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நகை ஸ்கீம்னா என்னென்ன தெரியாதுன்றவங்க கண்டிப்பாக பழைய வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நகை ஸ்கீம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்றதே உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.